கதிர்மன்றதாக இன்றைய வேதவசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கதிர்மன்றதாக இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பூமி வாழ்ந்த காலத்தில் அவர் ஊழியத்துக்குன்னு வரும்போது முதல்ல ஒரு அற்புதம் பண்ணுறார். முதல்ல ஒரு தண்ணியை திராட்சரசம் மாற்றார். வேதம் சொல்லுது அந்த அற்புதத்துக்கு பிறகு தான் சீஷர்கள் அவருக்கு நம்பிக்கை வச்சாங்களாம். இப்போ அவரோட இயேசு சீஷர்கள் இருக்காங்க. சீஷர்கள்லாம் கூட இருந்தாலுமே அவங்க சீஷர்கள் எப்படி இருக்கும், ஒருத்தர் சொல்கிறார், நல்லா பேசுகிறாரு, நல்லா இருக்குது, ஆனால் கிரியலை நான் ஏதோ ஒரு ஒரு மிராக்கள் எதுவும் பார்க்கலையே, எப்படி எதனால அவர் நம்பிக்கைக்க முடியும், அவர் சொல்லலாம் உண்மை நம்பிக்கைக்க முடியும்னு அவங்களுக்கு இருந்துக்கலாம். அப்போ அவங்க நம்பிக்கைக்காக ஒரு அடையாளத்தை கத்தர் பண்ணிட்டார். வேதம் சொல்லுது இந்த இந்த அற்புதம் பண்ண பிறகு தான் அவரோட சீஷர்கள் அவரோட நம்பிக்கை வைக்காங்க. ஏன்னா ஒரு கண்ணால் ஒரு அற்புதத்தை பார்க்காங்க. அதுக்கு பிறகு கத்தர் அநேக காரியம் சொல்ல, பரலோக காரியங்கள் நிறைய காரியம் சொல்லும்போது கூட, இது காணாத காரியத்தை சொல்லும்போது கூட அவங்க விசுவாசிக்காங்க. ஏன்னா நான் கண்ணால் பார்க்கறது தேவன் ஒரு அற்புதம் செஞ்சார். அப்போ இவர் சொல்கிறபடி அநேக காரியங்களும் உண்மை அப்படின்னு விசுவாசம் வைக்கிறாங்க. இந்த வேலையிலையுமே நம்ம வாழ்க்கையிலுமே அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலுமே அநேக அற்புத தேவன் தந்திருப்பார். அற்புதங்கள் நம்ம நிறைய வாங்கியிருப்போம். இந்த அற்புதங்கள்லாம் வாங்கும்போது நம்ம இன்னும் வாழ்க்கையில் அற்புதம் பெற்றுட்டே இருக்கணும், பெற்றுட்ருப்போம். ஆனால் பிரதானமாக தேவன் அற்புதத்தை எதுக்கு பண்ணுறாருன்னா, நீங்கள் இன்னும் தேவனிடத்தில் வரணும். சிலவங்க அவிசுவாசம் கம்மியாக இருக்கும். ஆரம்பத்தில் கத்தர் வருங்காலத்தில் ஆண்டவரேன்னு கேட்டிருப்பாங்க. கத்தர் உடனே அற்புதம் பண்ணியிருப்பார். அது எதுக்கு? கத்தருக்குள் வளர்றதுக்கு தான். கத்தருக்குள் வளரணும். நம்ம எப்பவுமே கடைசி வர தண்ணியை ரசமாக மாற்றின மாதிரி ஏதாவது அற்புதம் கேட்டு வாழ்நாள் ஃபுல்லாக முடிச்சுன்னு ஒரு போயின்னு இருக்காது. நம்ம சில அற்புதங்களை பெறுறோம், அது மட்டும் கத்தோடு நெருங்குறோம், இன்னும் தேவனுக்குள்ள இறங்குறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த உலக புகையில் எந்த அற்புதமும் எனக்கு தேவையில்லப்பா, தேவன் மாத்திரம் போதுங்கிற மனசு வந்துடும். கத்தரோடு நெருங்கும் போது அதுக்கு பிரயாசப்படுவோம். ஆனால் அந்த பூமியில் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். இன்னும் தேவனுக்குள் நெருங்குவோம். அந்த சீசோட விசுவாசத்தை நம்ம தேவனுக்கு விசுவாசம் வைப்போம். அவர் சொன்ன காரியங்களை வைப்போம். அந்த பூமியில் சாட்சி வாழும், பல்லவத்துக்கு ஆயத்தமாகவும் தேவனுக்கு விஷயவராக ஆமேன்.